இசை கடவுளா பாக்குறாங்க, பார்த்துட்டு போகட்டும். அதுல எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவங்கள அதனால அவங்க ஒன்றும் கூடி போக போறதில்ல. அவர்கள் என்னை அவ்வளவு தூரம் மதிக்கிறார்கள் என்பது அவர்கள் அன்பை காட்டுகிறது. இந்த மக்கள் கொண்டாட்டம் என்றென்றும் நான் இல்லாமல் போனால் கூட அந்த கொண்டாட்டம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். தமிழகத்தின் பெருமையை, தமிழர்களுடைய பெருமையை உலகம் பூரா இசை மூலமாக ஒரு பெரிய சகாப்தத்தை உண்டாக்கி புரட்சி பண்ணவர் மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள். ஸோ உலகம் பூரா அவர் பாராட்டுற அளவுக்கு வந்து தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாமல், இந்தி திரை மட்டும் இல்லாமல், மேஷோவா வெளிநாடுகள் எல்லாம் போய் எல்லோரும் வியந்து பாராட்டும் அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பயணத்தில் வந்து நாங்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெருமையான ஒரு சமாச்சாரம். எனக்கு இல்லவே இல்லை, வருஷமே இல்லை. டெய்லி தான் பாருங்க, பால்கி படத்துக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாங் பாடிட்டு இருக்காங்க. பாட்டை பாதியில் விட்டுட்டு, பாட்டை நான் இருந்தால் வந்து திருத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்ச நேரம் பாடாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்த பின்னாடி அப்புறம்லாம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பால்கியினுடைய தமிழ் படத்திற்காக இசை நடந்து கொண்டிருக்கிறது. வருடம் தான் போயிட்டு இருக்கேன் தவிர நான் அங்கேயே தான் இருக்கேன். நான் எப்பொழுது எப்படி வந்தேனோ அப்படியே இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. அவ்வளவுதான். இந்த நேரத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து இதை நினைவு வைத்து வாழ்த்து தெரிவிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் உங்களை சந்திக்க நான் ஒத்துக்கொண்டேன். பாபு கேட்ட நேரத்திலே செய்தியாளர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஒத்துக்கொண்டேன். வேறு ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. என்னை பார்த்துட்டு தான் நீங்க காஃபி சாப்பிடுவீங்க என்று சொல்லி சொன்னாங்க. அது நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதையையும் மதிப்பையும் மரியாதையையும் காட்டுகிறது. நன்றி, வணக்கம். இந்த மரியாதை என்றென்றும் தொடர வேண்டும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போற மாதிரி இருக்கிறாங்க. 75வது வருஷத்துக்கு வருவோம் சார். வாங்க வாங்க. சொல்றீங்க, ஒரு 100 சொல்லுங்க. 75வது வருஷத்துக்கு வரும்போது 100வது வருஷம் சொல்லுவீங்க. அப்ப சொல்லுவீங்க. அது வரைக்கும் நான் இருக்கணும். ஓகே, நல்லது, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி நாங்கெல்லாம் இருக்கோம் சார். அப்படி இல்ல, நீங்க எல்லாம் இருக்கீங்க, அதனால நான் இருக்கேன். எல்லாரும் உங்களை ஒரு இசை கடவுளா பாக்குறாங்க. அவங்க தானே பாக்குறாங்க. கடவுளுக்கு தான் கடவுள் நினைப்பு இருக்குமா? இருக்காது. இசை கடவுளா பாக்குறாங்க, பார்த்துட்டு போகட்டும். அதுல எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவங்கள அதனால அவங்க ஒன்றும் கூடி போக போறதில்லை. அவர்கள் என்னை அவ்வளவு தூரம் மதிக்கிறார்கள் என்பது அவர்கள் அன்பை காட்டுகிறது. காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யார் இருக்காங்க? அவன் துக்கத்தை துச்சமாக தூக்கி அடிக்கிறதுக்கு எது இருக்கு? கையில ஆயுதம் வச்சிருக்கானா துக்கத்தை நிறுத்துறதுக்கு? இல்லையே. ஒரு குழந்தை தூங்குது, வயிற்றுல இருக்கிற குழந்தை உதைக்குதுன்னு சொல்லி அம்மா வந்து சொல்றான். வேற பாட்டு போட்டா உதைக்க மாட்டேங்குதான், அதையும் சொல்றான். இதெல்லாம் செய்யறது நான் செய்யறேன். நான் அதுக்காகவா பாட்டு போட்டேன்? இல்லையே. நான் சிச்சுவேஷன் சொல்றாங்க பாட்டு போட்டேன். சார் இந்த பாட்டு என்ன அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. அது காத்து அடிக்கிற மாதிரி காத்து அடிக்கிற நேரத்தில் அடிக்கும். அந்த சுரங்கள் வந்து சுத்தமான இடத்துல இருந்து இந்த சுரங்கள் பிறக்கிறதுனால என் மனசு அவ்வளவு இசையமைக்கும் போது எந்த நினைவும் இருக்காது, ரொம்ப எம்டியா இருக்கும். கோயிலுக்கு போறோம், சாமி முன்னாடி நிக்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம், கற்பூர ஆரத்தி போகுது, மனசு எங்கேயோ சாக்கடையில் போய் சுத்திட்டு வருது.
அந்த கற்பூர ஆரத்தி பண்ணுகின்ற நேரத்தில் கூட அடக்க முடியாத மனதை ஜனனி ஜனனி ஜெகன்னி அகமே. எங்க போச்சு மனசு? ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணும் இருக்காது. அப்படி ஜனனி என்ன உருவம் வந்துருச்சா? மூகாம்பிகை வந்துட்டாளா? இல்லையே. அந்த அமைதி தான். அதை கொண்டு வந்து ஒரு விஷயம் தருகிறது. நான் சொன்ன விஷயம், நான் எனக்கு ஒரு எண்ணமா தோன்றிய அது. அந்த பாட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்க இருந்தது? அந்த பாட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்க இருந்தது? அதுவா வந்தது. வந்த உடனே அது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயமா தெரியுது. அது 5 நிமிஷம் நினைங்க. நீங்க கோயில் போறத விட அது வந்து மிகவும் புனிதமானது. அதனால்தான் மக்கள் என்னை என்னென்னவோ சொல்லி கொண்டாடுகிறார்கள். இந்த மக்கள் கொண்டாட்டம் என்றென்றும் நான் இல்லாமல் போனால் கூட அந்த கொண்டாட்டம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த பிறகு ஒரு சுயம் இது ஒரு கேள்வி நேரம் இல்ல. இது பதில் சொல்ற நேரமும் இல்ல. எங்களுக்காண்டி எங்க தலைமுறைக்காண்டி அன்னைக்கிளி ரெக்கார்டிங் உங்களோட நினைவுகளை 2 வார்த்தை மட்டும் இங்க சொல்லுங்க. அன்னக்கிளியா ஜி.கே. வெங்கடேஷ்ட வந்து உதவியாளனா வந்து நான் சேர்ந்துட்டேன். 200 250 படம் வேலை செஞ்சாச்சு. அதை தவிர விஜயபாஸ்கர் தேவராஜன் மாஸ்டருக்கு ஒரு வருஷத்துல வந்து 53 படத்துக்கு நான் அவரோட ஆர்கெஸ்ட்ராவில் நான் வந்து வாத்தியங்கள் வாச்சிருக்கேன். தட்சிணாமூர்த்தி சாமி, சலீல் சௌத்ரி, கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், இது மாதிரி எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வாத்திய கருவி வாசித்து கொண்டு இருந்தாலும் எனக்கு ஒன்று அது ஜி.கே. வெங்கடேஷ்ட வந்து நானும் எல். வைத்தியநாதன் அவர்களும் 2 பேரும் உதவியாளராக இருந்தோம். அவர் சாங் போட்டார்னா வந்து நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு மியூசிக் எப்படி போடுறது, ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் எப்படி, செகண்ட் பேக்ரவுண்ட் எப்படி, சாங் பேக்கிங் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க தான் பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்குன்னு படம் வந்து பாட்டு ஓகே பண்ணி ரெக்கார்டிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், யோசிச்சு பாக்குறேன், எப்படி பாட்டை தொடங்குறது அப்படின்னு அப்பதான் நான் யோசிக்கிறேன். ஜி.கே. வெங்கடேஷ் வேலை செய்யும் பொழுது இந்த கொஸ்டின் எல்லாம் வந்ததே இல்லை, இந்த கேள்வி எல்லாம் வந்ததே இல்லை. நான் வந்து என்னடா படம் வந்துருச்சு, நமக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னா முதலே பாட்டெல்லாம் எழுதிட்டாரு. அன்னக்கிளி ஒன்று தேடுது, 6 மாசம் 1 வருஷம், ஆவரம்பு மேனி மாடுதேங்கிறது ஒரு ஃபோக் சாங்கனுடைய ஃபோக்கு சாங்கே அது. அன்னக்கிளி அந்த பாட்டு அதுவே பல்லவியா வச்சுட்டு அவர் நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் அப்படி இப்படி எல்லாம் எழுதினாரு. இத வந்து எப்படி நம்ம பாட்டை தொடங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்து தினம் அந்த சாங் அந்த பீச்ல ஆல் இண்டியா ரேடியோவுக்கு முன்னாடி இருக்க அந்த பீச்ல நடந்துகிட்டே யோசிச்சுட்டே இருப்பேன். யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்துல எப்படி தொடங்கலாம் அந்த பாட்டை? என்ன வேலை செஞ்ச அனுபவங்கள் இருந்தாலும் 250 படத்துக்கு அசிஸ்டண்டா இருந்து மியூசிக் எல்லாம் பண்ணியிருந்தா கூட எனக்குன்னு வர்றப்ப எனக்கு தனியா என்னை தனி காட்டுல விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எப்படி இதுக்கு ஆரம்பிக்கிறது? இந்த லைன் வந்து அன்னக்கிளி ஒன்ன தேடுது, 6 மாசம் 1 வருஷம், ஆவரம்பூ மேனி வாடுது அப்படின்றதுனால ஒரு பெண்ணினுடைய விரக தாபத்தை இந்த பாடல் சொல்லுகிறது என்ற எண்ணத்தில் இந்த பாடலை வந்து ஒரு ஹம்மிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாந்தோம் பீச்ல நடந்துட்டு ஆ ஆ ஆ அப்படின்னு அந்த அம்மிகள் எல்லாம் கம்போஸ் பண்றேன். அப்புறம் எப்படி பாட்டு தொடங்குறதுன்னு சொல்லிட்டு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எழுதுறேன். இந்த அம்மிங்க பாடி எத்தனை நாள் பாடி இந்த அம்மிங்க கம்போஸ் பண்ணிருப்பேன்றது உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு நாள் டெய்லி பாடி 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 வீட்டுக்கு வந்த உடனே நைட்ல அந்த நோட்ஸ் அம்மிங்க வந்து நோட்ஸா எழுதிடுவேன். வந்து இப்படி சரி போட்டாச்சு. செகண்ட் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுவோம், டைரக்டர் நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. அதனால டைரக்டர் ஷார்ட் வந்து நதியோரம் தான் வைப்பாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அன்னக்கிளி ஒன்னு தேடுதே தகதகடம் தகடம் தகடம் அந்த அலை போகுதான், தகதகதம் தகதம் 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 தகதகதம் அடுத்த அலை தகதம் அப்படின்னு சொல்லி நதியோரம் பிறந்தேன். அப்புறம் அடுத்த சரணம் வர்றப்ப இப்படி ஒவ்வொரு பேக்ரவுண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறேன் ஒவ்வொரு இடத்துக்கும். இப்ப அடுத்து வர்றப்ப கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் வந்து கனவு பற்றி சொல்றா, அவளுடைய இளமை பெண்ணு அந்த வந்து கனவு பற்றி சொல்றான்ட்டு ஒரு ஹம்மிங்க வந்து பேக்ரவுண்டா கொடுத்தேன். கனவோடு சில நாள் அப்படின்னு வரும். அப்புறம் வந்து புள்ளி போட்ட ரவிக்கக்காரி புளியம்பு சேலக்காரி
நெல் அறுக்க போகும்போதுனா அறுவடை களத்து மெட்டில் சாட்டு வைக்க போறாரு அப்படின்ற தீர்மானம் பண்ணிட்டு தங்கடதம் தங்கடதம் அப்படின்னு சொல்லி தண்டங்கண்டங்கண்டங்கண்ட களத்து மேட்டை கொடுக்குறேன். இப்படிதான் வந்து என்னை நான் வளர்த்து கொண்டது. டைரக்டர்கிட்ட கேட்கல, ஸ்டோரி ரைட்டர்கிட்ட கேட்கல, பாட்டு எழுதினவங்க கிட்டையும் கேட்கல. இந்த பாட்டை எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் இப்படித்தான் நான் வந்து இசையமைத்ததனால் அது உயிரோடு இன்றும் இருக்கிறது. ஆத்மாவாக உங்களுடைய சோலாக அது மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பேரன் யதீஸ்வரி இசையில பாடுங்க சார். இதுங்க பேரன் யதீஸ்வரி இசையில பாடிருக்கீங்க 50வது ஆண்டு காலத்துல. அது ஞாபகம் இல்லை எனக்கு. நல்லது, ரொம்ப நல்லது, சந்தோஷம்.